இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மாந்தநேய பணியில் பங்கேற்ற வீரர்களை வரவேற்க தயாராகும் மலேசியா. விடுதலையாகி இஸ்தான்புல் சென்ற வீரர்களுக்கு முழுமையான மருத்துவ பரிசோதனைகள். காசாவிற்கான குளோபல் சமிட் ஃபிளாட்டிலா GSF மாந்தநேய பணியில் பங்கேற்று சியோனிஸ் ஆட்சியால் கைது செய்யப்பட்ட மலேசிய வீரர்களும் வீராங்கனைகளும் விடுவிக்கப்பட்டு நேற்றிரவு துருக்கியின் இஸ்தான்புல் நகரை வந்தடைந்தனர். அவர்கள் நாடு திரும்புவதற்கு முன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவின் பேரில் அங்கு முழுமையான உடல் நலம், உளவியல் பரிசோதனைகள் வழங்கப்பட்டுள்ளன. துருக்கியில் உள்ள மலேசிய வெளியுறவு அமைச்சின் குழுவினர் அவர்களை விரைவில் மலேசியாவிற்கு திரும்ப அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றதாக பிரதமர் அன்வார் குறிப்பிட்டார். அவர்கள் நாளை திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்குள் தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கு முன் அவர்களின் சுகாதார அறிக்கை கட்டாயம் என மலேசிய கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இப்போட்டி நடவடிக்கைகளின் போது எதிர்பாராத விதமாக மரணமடைந்த 16 வயது மாணவரின் திடீர் மறைவைத் தொடர்ந்து கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் இந்த முக்கிய முடிவை வலியுறுத்தியுள்ளார். இனிமேல் விரும்பத்தகாத நிகழ்வுகளை தவிர்க்க பெற்றோர் தங்கள் பிள்ளையின் உடல்நல தகவல்களை பள்ளிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஒவ்வொரு போட்டிக்கும் மருத்துவக் குழுக்கள் கட்டாயம் இருப்பதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தொடர்ந்து மேம்படுத்த கல்வி அமைச்சு உறுதியளித்துள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் எதிர்வரும் 16வது பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை என்று முதலீடு, வர்த்தகம், தொழிலியல் அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அசீஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் PKR கட்சியில் இணைந்த பிறகு அடுத்த தேர்தலில் அம்பாங் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக எழுந்த வதந்திகளை அவர் வெற்று அரட்டைகள் என்று நிராகரித்துள்ளார். அரசியலில் 100 விழுக்காடு ஆதரவை பெறுவது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்தேதான் கட்சியில் இணைந்ததாகவும் எதிர்ப்புகளை சந்திக்க தயார் என்றும் ஜஃப்ருல் துணிச்சலாக கூறியுள்ளார். தான் 20 ஆண்டுகள் அம்னோவில் இருந்ததாகவும் காரணமில்லாமல் கட்சி தகவவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். டிஜிட்டல் யுகத்தில் நூலகங்களின் தேவை குறைந்துவிட்டது என்ற வாதங்கள் நிலவிலானும் மலேசியாவின் தேசிய ஒற்றுமை அமைச்சு வாசிப்பு திட்டங்களில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் மட்டும் 50,473 வாசிப்பு ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டுள்ளதாக அதன் அமைச்சர் டத்தோ ஏரன் அகோடகாங் தெரிவித்தார். இதற்கு சான்றாக அதே ஆண்டில் 800,000க்கும் அதிகமானோர் தேசிய நூலகத்தின் சேவைகளை பயன்படுத்தியுள்ளனர் என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நூல்களை வாசிப்பது சலிப்பூட்டும் என்ற இளைய தலைமுறையின் கருத்தை மாற்ற டிஜிட்டல் தொழில்நுட்பமும் சுவாரஸ்யமான அனுபவங்களையும் இணைத்து நூலகங்களை மாற்றுவதில் அமைச்சு உறுதியாக உள்ளது. வாசிப்பு பழக்கத்தை வளர்த்து 2030ஆம் ஆண்டிற்குள் மலேசியாவை ஒரு வாசிப்பு நாடாக மாற்றுவதே இதன் இறுதி இலக்கு என்று ஏரோன் மேலும் குறிப்பிட்டார். சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங்கை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பாஸ் கட்சி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை வலியுறுத்தியுள்ளது. அரசு நிகழ்ச்சி ஒன்றில் மதுபானம் பரிமாறப்பட்டது தொடர்பாக எழுந்த சர்ச்சை இஸ்லாமியர்களின் உணர்வுகளை புண்படுத்தியுள்ளது என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ஹமட் ஃபட்லி ஷாரி குற்றம் சாட்டியுள்ளார். இஃது ஓர் அரசின் நிதி சுற்றறிக்கையை மீறிய செயல் மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை நாட்டின் அதிகாரப்படியான மதமாக நிலைநிறுத்தும் அரசியல் அமைப்பின் 3வது பிரிவுக்கு எதிரானது என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். இந்த செயல் மதச்சார்பின்மைக்கு எதிரானதாகவும் நாட்டின் இஸ்லாமிய கண்ணியத்தை குலைப்பதாகவும் உள்ளது என்று பாஸ் கட்சி இந்த விவகாரத்தை மிகவும் தீவிரமாக கருதுவதாகவும் ஹமட் ஃபல்லி ஷாரி குறிப்பிட்டார். மக்களிடையே ஊழல் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த பட்டவத் டிஜிட்டல் நூலகத்தில் பகாண்டாலாம் சட்டமன்ற தொகுதியின் ஊழல் எதிர்ப்பு திட்ட கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. நிர்வாகத்திலும் அன்றாட வாழ்விலும் நேர்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதன் மூலமும்
ஊழலின் ஆபத்துகள் குறித்து பொதுமக்களின் புரிதலை அதிகரிப்பதன் மூலமும் அரசாங்கத்தின் திட்டங்கள் மக்களை சரியாக சென்றடைய வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். பினாங்கு மாநில ஊழல் தடுப்பு ஆணைய இயக்குநர் டத்தோ கருணாநிதி சுப்பையா இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து மானியங்கள் முறையாக சென்றடைய இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அவசியம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். எதிர்காலத்தில் பள்ளி மாணவர்களிடையேயும் இந்த விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும் என்று பகண்டலம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் வலியுறுத்தினார். எந்த நிறுவனத்திலும் ஊழல் இருந்தாலும் அதை ஒழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதுதான் சிறந்த வழி என்று சிப்ராங்பிராய் நகராண்மை கழக உறுப்பினர் லிங்கேஸ்வரன் சார்மர் தனது உரையில் கூறினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அதிகாரிகள் ஊழல் குறித்த உண்மை விவரங்களையும் மக்கள் துணிச்சலாக புகார் அளிப்பதற்கான வழிமுறைகளையும் விளக்கியது இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக அமைந்தது. மலேசியாவில் நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை அழைத்திருப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று பச்சோ நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஷஹீர் சே சுலைமான் வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனத்தில் நிலம், உயிர், அம்மக்களின் மரியாதையை பறித்து போர்க்குற்றவாளிகளை பாதுகாக்கும் ஒரு காலனியாதிக்கவாதியை இந்த கூட்டத்திற்கு அழைப்பது தவறு என்று அவர் ஆவேசமாக கூறியுள்ளார். இந்த அழைப்புக்கு தீர்மானமான எதிர்ப்பு தெரிவித்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். இந்த பிரச்சினையை நாளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் 2இல் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு சட்டத்திற்கு புறம்பாக கார் சேவையை வழங்கிய 59 வயதுடைய ஆடவர் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த 6 பயணிகளிடமிருந்து கோலாலம்பூருக்கு அழைத்துச் செல்ல 225 ரிங்கிட் கட்டணம் வசூலிக்க அவர் முயன்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு முதல் இந்த சட்டத்திற்கு புறம்பான செயலில் ஈடுபட்டு வந்த அந்த ஓட்டுநரின் டொயோட்டா வெல்ஃபயர் பறிமுதல் செய்யப்பட்டது. சட்டத்திற்கு புறம்பான சேவையில் ஈடுபடுவோருக்கு 50,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று ஜேபிஜே எச்சரித்துள்ளது. மலேசியாவில் மானிய விலையில் பாக்கெட்டுகளில் கிடைக்கும் சமையல் எண்ணெய் அதிக லாபத்திற்காக தாய்லாந்திற்கு சட்டத்திற்கு புறம்பாக கடத்தப்படுவதாக கிளாந்தான் உள்நாட்டு வணிகம் வாழ்க்கை செலவின அமைச்சு சந்தேகம் தெரிவித்துள்ளது. இதற்கு பின்னால் உடனடியாக பணம் சம்பாதிக்க நினைக்கும் சில உற்பத்தியாளர்கள், மொத்த வியாபாரிகளும் சில்லறை விற்பனையாளர்களும் தங்கள் உரிமைகளை தவறாக பயன்படுத்தியிருக்கலாம் என்று அதன் கிளாந்தான் இயக்குநர் அஸ்மான் இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். உரிமம் அல்லது ஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 5 நிறுவனங்கள் மீது ஏற்கனவே கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திற்கு புறம்பான கடத்தலை கட்டுப்படுத்த எண்ணெய் விநியோகத்தை கண்காணிக்க உதவும் ECOSS அமைப்பு இப்போது பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் மேலும் சொன்னார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.